ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் உயிர்த்தெழுதலின் கிறிஸ்துவின் கரம் இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைக்கு உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, சரீரத்தை அபிஷேகித்து இந்த மாதம் முழுவதும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தினால, அடையாளங்களினால, அற்புதங்களினால, மகிழ்ச்சியான செய்திகளினால, பலவிதமான குடும்பத்தில் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷ கொண்டாட்டத்தினால கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமான நிறைவேற்றி முடிக்க போகிற ஒரு மாபெரும் ஆசீர்வாத செய்தியாய் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த கர்த்தரை பிதாவாகிய தேவன் இதோ தன்னை நேசிக்கிற, தன்னை ஆராதிக்கிற, தன்னை வாஞ்சிக்கிற, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தனது ஜனத்திடத்தில், தனது ஊழியக்காரிடத்தில், தனது சபையாரிடத்தில் இதோ முதலாவது அவரை அனுப்பி எல்லா பொல்லாங்குகளிலிருந்து நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவனாய் நமது வாழ்வில் வந்து நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனங்களே, ஆதியாகமம் முதல் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். முதல் மனிதன் ஆதாமையும் அவனுக்கு துணையாக ஏவாளையும் உண்டாக்கிய தேவன் இந்த பூமி முழுவதையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். அவர் மனிதன் விரும்பவில்லை ஆசீர்வாதத்தை, அவன் கேட்கவே இல்லை. ஆனால் தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். ஆகவேதான் அந்த முதல் மனிதன் ஆதாம் ஏவாளுக்கும் அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை அற்புதம் என்று கவனித்து பார்த்தீர்களா? என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பைபிள் போதிக்கிறது. தன்னை ஆராதிக்கிற ஜனத்தை மற்றவர்களை காட்டிலும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதே நம்முடைய தேவனுடைய பிரியமாய் இருக்கிறதாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்கள். தேவனாய் கர்த்தர் சொன்னார், ஆதாமே, உன் நிமித்தம், உன் மீறுதல் நிமித்தம், நீ பாவத்தை சம்பாதித்தது நிமித்தம், நீ சாவை சம்பாதித்தது நிமித்தம், என்னுடைய கட்டளையை மீறி நீ பாவம் செய்தது நிமித்தம் இந்த உலகம், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். என் அன்பான தேவ ஜனங்களே, மனித வாழ்வு ஆசீர்வாதத்திற்காய் உருவாக்கப்பட்டது. ஆனால் மனிதன் தனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை தேவனுடைய வார்த்தையை மீறி அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ததன் விளைவு தனக்கு தானே அவன் சாபங்களையும், துக்கங்களையும், துயரங்களையும், வெட்கங்களையும், அவமானங்களையும், நோய்களையும், வேதனைகளையும், சாவையும் அவன் சம்பாதித்தான். இதான் உலகம் முழுவதும் இன்றைக்கும் பாவத்தில் வாழ்கிறவர்களுடைய மிக பரிதாபமான ஒரு நிலைமை. பாவத்தில் வாழ்கிறவர்கள் உலக புகழ்பெற்ற, பிரசித்தி பெற்ற மனிதர்களால் பெரிய பெரிய சினிமா துறையில், விளையாட்டுத் துறையில், வியாபாரத்துறையில், உலகத்துறையில் எப்படியெல்லாமோ அவர்கள் புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும்
அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் அனுதினமும் நடக்கிற பாவ அக்கிரமங்கள் அவர்கள் ஆத்துமாவிலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்தவர்களாய் அவர்களை நடத்துகிறது. ஆகவேதான் உலகம் முழுவதும் பாவத்தினுடைய விளைவுதான் சாபங்களும் சாப நோய்களும் துக்கங்களும் துயரங்களும் இன்றைக்கு பெருகியிருக்கிறது. ஆனால் இரக்கமுள்ள தெய்வம் மனித குலத்தின் மேல் அவர் வைத்த நித்திய அன்பு, மனித குலத்தின் மேல் அவர் வைத்த அந்த நித்திய கிருபை, அந்த மகிமை, அவர் நம்மை போல் ஒரு மனிதனாக ஆண்டவராக இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்து மனித குலமே சம்பாதித்த உலகத்தின் பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, உலகத்தின் சாபங்களை ஏற்றுக்கொண்டு, சாப நோய்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, துக்கங்களையும் துயரங்களையும் பலவீனங்களையும் வெட்கங்களையும் வேதனைகளையும் மரண திகில்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, பாவத்தினுடைய முடிவான சாவையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, தனது கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தி அவர் சாவையை ஏற்றுக்கொண்டு பாதாளத்துக்கு போய் அந்த சாவையை சாகடித்து விட்டு சாத்தானின் தலை நசுக்கி விட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் உலகம் முழுவதும் உள்ள தன் ஜனத்திற்குத்தான் முதலாவதாக அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எதற்காக? மனித வாழ்வில் உள்ள எல்லா பொல்லாங்குகளையும் அவர் கழுவதற்காக. என்றால் எரேமியா 5:25 சொல்கிறது, தேவன் கொடுக்கும் நன்மையானவைகள் உங்களிடத்தில் வராதபடிக்கு உங்கள் பாவங்கள் அவைகளை தடுக்கிறது. ஆகவே என் அன்பான விசுவாசமுள்ள ஜனமே, ஆசீர்வாதங்களை நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதம் சீர்கெட்டு போய்விடாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதம் பலவிதமான கேடுகளுக்கு உள்ளாய் விடாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதம் நமது வாழ்க்கையில செயல்பட முடியாமல் இருக்கிற பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, பொய்களை, கெட்ட நடத்தைகளை, தாறுமாறுகளை, அசுத்தங்களை கர்த்தர் முதலாவது கழுவி சுத்திகரிக்கிறார். பிறகு அளவில்லாமல் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சாப்பிடுவதற்கு முன்பு பாத்திரத்தை நன்றாக கழுவி அதில் சாப்பாட்டு போட்டு தன் பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுப்பது போல, பால் குடிக்கிற குழந்தைக்கு அந்த பால் பாட்டிலை நன்றாக கழுவி 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 சுத்திகரித்து விட்டு அதில் பாலை ஊற்றி தாய் அந்த பிள்ளைக்கு குடிக்க கொடுப்பது போல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் இருக்கிறபடியே நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை இழக்குவதற்கான காரணமாக இருக்கிற ஊதாரித்தனம், கேடு, அசுத்தம், பித்தலாட்டம், நாசம், மோசம், அவநம்பிக்கை, போலித்தனம், பொய்த்தனம், ரகசிய பாவங்கள், குடிவெறிகள், பல அசுத்த வழிகள், இச்சையான வழிகள், இதிலெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிற ஓட்டைகள் எல்லாவற்றையும் முதலாவது அடைத்து விடுகிறார். பிறகு அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக நமது வாழ்வில் அது செழித்து வளரும். ஆகவே இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்றைக்கு உயிரோடு எழுந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரை தேடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகல பொல்லாங்கு, சகல மாய்மாலம், சகல பாவம், சகல சாபம், சகல சாப கட்டுக்கள், பாவ கட்டுக்கள், ரகசிய பாவ கட்டுக்கள், அசுத்தங்கள், அவநம்பிக்கைகள், போலித்தனம், பொய்த்தனங்கள், கேடுகள், ஊதாரித்தனங்கள், மாய்மாலத்தனங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து தன் இரத்தத்தால் தன் ஆவியால் அந்த உயிர்த்தெழுதலின் அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, அந்த அளவில்லாத ஆசீர்வாதத்தை உயிர்த்த கர்த்தரிடத்தில் இன்று முதல் பெற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த இஸ்ராயேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு போய் சேர்வதற்கு முன்பு கர்த்தர் யோசுவாவை கொண்டு சொன்ன செய்தி இதுதான்.
ஜனங்களை நோக்கி, இன்றைக்கும் நாளைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பார்த்தீங்களா? பொல்லாங்கை விலக்கி அற்புதங்கள் செய்கிற தேவன். இஸ்ராயேல் மக்களும் புது தேசத்தில் போவதற்கு எதிர்தான் சொன்னார். இந்த புதிய மாதத்தின் முதல் தேதியில தேவ ஜனங்களாகி நீங்களும் நாமும் புதிய வீடு, புதிய நிலம், புதிய சுகபலன், புதிய ஆசீர்வாதம், புதிய தொழில், புதிய அற்புதம், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய பொருட்கள், புதிய அபிஷேகம், புதிய ஜெயம், புதிய வெற்றி, புதிய எதிர்காலம், புதிய திருமண உறவு, எல்லாவற்றையும் புதிதாய் உங்களுக்கு கொடுக்க பழையவைகள் எல்லா அநியாயங்களை எல்லாம் கர்த்தர் கழுவிடுகிறார். அந்த புதிய அளவில்லாத ஆசீர்வாதங்களால் இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும், ஏன் உங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதெல்லாம் நாம் ஆசீர்வதிக்கப்படணுமோ அப்போதெல்லாம், தேவனே, என்னிடத்தில் இருக்கிற பொல்லாங்கெல்லாம் நான் அறிக்கை செய்து விற்று விடுகிறேன், என்னை தயவாய் கழுவி சுத்திகரித்து என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. என் தலைமுறை உண்மையே ஆராதித்து உமக்கு நான் நன்றி சொல்வேன் என்று சொல்லி நம்மை நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? பொல்லாங்கை விலக்கி அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எந்த பிசாசும், எந்த எதிரியும், எந்த சூன்யமோ, எந்த மாந்திரிகமோ, எந்த சத்துருவோ தொடவே முடியாது. அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, மனித வாழ்வில் ஆசீர்வாதங்கள் சீரழிந்து போவதற்கு காரணமான பொல்லாங்கான பாவங்களையும் சாபங்களையும் கெட்ட நடத்தைகளையும் ஊதாரித்தனங்களையும் கேடுகளையும் அசுத்தங்களையும் பொய்களையும் அவநம்பிக்கைகளையும் தவறான வழிகளையும் இது போன்ற ஓட்டைகள் எல்லாவற்றையும் அடைத்து போட்டுவிட்டு, இது போன்ற குப்பைகள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து விட்டு, நீர் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் கொடுக்கிற தயவுக்காய் கோடி நன்றி அப்பா. எங்கள் பொல்லாங்குகளை கழுவாமல் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதே கிடையாது. அந்த ஊதாரி மகன் பன்றியின் கொட்டடி விட்டு வெளியே வராமல் அவன் தன் தகப்பனிடத்தில் உரிமையை பெறவே முடியாது. அதுபோல இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தி, பொல்லாங்கை விலக்கி என் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர்.